வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 136. உலகத்தின் எதிர்காலம் என்பது தலைப்பு. இன்று உலகில் உள்ள பல தேசத்தில் ஏதேனும் சில மூலப் பொருளை கொண்டும் நன்று அமைந்துள்ள வெப்ப தட்பம் அந்த நாட்டு மக்கள் அறிவு உடல் திறமை கொண்டும் தொன்று தொட்டு தொழில் புரிந்து பொருள்கள் தமை தொலைதூரத்து அனுப்பி பொருள் பெறுகின்றார்கள் என்றும் இந்த முறை நீடித்திடுமோ சொல்வீர். இயந்திரங்கள் பரவலாக நிரம்பிவிட்டால் இன்றைக்கு உலகம் இருக்கும் நிலை என்ன? உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளிலும் வசிக்கின்ற மக்கள் அந்தந்த தேசத்தில் கிடைக்கின்ற ரா மெட்டீரியல்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, கனிம வளங்கள், மூலப்பொருட்கள், இவைகளை கொண்டும் அந்த தேசத்தில் நிலவுகின்ற வெப்ப தட்பம், குளிரா வெயிலா, இந்த வெப்பம் தட்பம் இவற்றை கொண்டும் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களது அறிவு நுட்பம், உடல் திறமை இவற்றை கொண்டும் பல காலமாக தங்களது முன்னோர்கள் செய்த தொழில்களை அந்த அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி உற்பத்தி செய்த பொருட்களை தொலைதூரத்திற்கும் அனுப்பி அந்த பகுதிகளில் உள்ள பொருட்கள், தங்களுக்கு வேண்டிய பொருட்களை பெறுகின்றார்கள். உதாரணமாக, ஒரு தேசத்தில் நன்கு மக்கள் விவசாயம் செய்கிறார்கள். அந்த மண் வளமாக இருக்கிறது. இப்போ இவர்கள் உழைத்து உற்பத்தி செய்த இந்த பண்டங்கள், அரிசி, கோதுமை முதலியவற்றை தூர தேசங்களுக்கு அனுப்பி அங்கே இருந்து டெக்னாலஜி என்று சொல்கிறோம் அல்லவா, தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், மொபைல், இந்த அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். இது தற்கால சூழ்நிலை. ஆனால் எதிர்காலத்தில் என்றைக்கும் இந்த நிலையே நிலவும் என்று சொல்ல முடியுமா? இயந்திரங்கள் பரவலாக எல்லா தேசத்திலும் நிறைந்து விடும் பொழுது அங்கங்கும் இந்த உற்பத்தியை செய்து கொள்ள வசதி பிறக்கும். அதனால்தான் உலகிணைந்த ஓர் ஆட்சி நமக்கு தேவைப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.